வணக்கம். வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கு. வெயிலோட சூடு அதிகமா இருக்குன்னு பார்த்தா, அத விட தாக்கமும், அத விட சூடு பிடித்திருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை தான். ஒவ்வொரு தொகுதியிலும் அவரவரோட வேட்பாளர்களுக்காக அவருடைய கட்சி கூட்டணி தலைவர்கள் எல்லாம் ஓட்டு கேட்டு பிரச்சாரத்தில் ஈடுபடுறது வந்து மற்ற எதிர்க்கட்சிகளை வந்து குறை சொல்லி பேசுறது, அவருடைய செய்யாததை நாங்கள் செய்கிறோன்னு வாக்குறுதி கொடுக்கறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகளையும் நிறைகளையும் பேசி பேசி இது தேர்தல் பரப்புரை வந்து மிகவும் கடுமையான தேர்தல் பரப்புரையாகவும் சூடு பிடித்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் தொகுதி வந்து அந்த தொகுதி பாராளுமன்ற தொகுதிகளில் யார் வெல்வார்கள் அப்படின்னு பார்த்தா பன்னீர்செல்வம், அதாவது முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஒரு வெற்றி பெறுவார் அப்படின்னு மக்கள் கருத்தாக சொல்றாங்க. நீங்க எத்தனை பன்னீர்செல்வத்தை நீங்க சுயேட்சையாக நிற்க வைத்தாலும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களை தான் ஒரிஜினல் பன்னீர்செல்வம் அவர்கள் அவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு மக்கள் கருத்தாகவும் சொல்றாங்க. பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடியவர்கள்கிட்ட விசாரித்த போது இல்லைங்க, எங்களுக்கு பெரிய ஆதரவு இருக்கு, எங்க மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதனால முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவார்கள், இதுல எந்த மாற்று கருத்து கிடையாது, இது சதி திட்டமாக சதி வலையாக பன்னீர்செல்வங்கிற பேர்ல ஒரு 4 பேர் 5 பேர் நிக்க வச்சு சுயேட்சை நிக்க வச்சு எங்களுடைய ஓட்டை சிதறடிக்கிற வகையில எங்களை ஜெயிக்க விடாமல் தடுக்கணும் அப்படிங்கிற வகையில ஒரு சதி திட்டம் தீட்டி இத்தனை சுயேட்சை வேட்பாளரை நிக்க வச்சிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் நாங்கள் சலித்தவர்கள் அல்ல. இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதி வந்து முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கைவசம் வரும், அவர்தான் வெற்றி பெறப் போகிறார் அப்படின்னு பன்னீர்செல்வத்தின் சார்பாக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் கருத்தாக சொல்றாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் 2 மகன்கள் ரவீந்திரநாத், ஜெயபிரதீப், இவர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்திலே தங்கியிருந்து ஒவ்வொரு வீடாக சென்று ஓட்டு சேகரிக்கிற வேலையில மக்களை சந்தித்து வராங்க. அவர்களுடைய வாக்கு வந்து ஒவ்வொரு மக்களுடைய ஆதரவும் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பாகவும் சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் அவருக்கு என்ன சின்னம் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த வேளையில பன்னீர்செல்வம் தரப்புல பார்த்தீங்கன்னா திராட்சை சின்னமும் வாலி சின்னமும் கேட்டாங்க. ஆனா அந்த 2 சின்னமும் கேட்ட சின்னங்கள்ல எதுவுமே கிடைக்கல. தேர்தல் ஆணையம் ஒரு சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க, அதுதான் பலாப்பழ சின்னம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பலாப்பழ சின்னம் அவருக்கு கிடைத்தது, ஏன் அவர் கேட்ட சின்னம் கிடைக்கவில்லை அப்படின்னு பார்த்தா, பன்னீர்செல்வம் அப்படிங்கிற பேரில் இனிஷியல் வரக்கூடிய ஒரு பன்னீர்செல்வம் வந்து இன்னொருத்தர் இருக்கிறாரு. அதனால தேர்தல் அதிகாரி என்ன பண்ணாருன்னா, பன்னீர்செல்வம் இனிஷியல் வரக்கூடிய 2 பேரும் சீட்டு எழுதி குலுக்கல் முறையில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு சீட் எடுத்து பார்த்ததில் முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திற்கு பலாப்பழ சின்னம் வந்திருக்கு. அதனால அவர் கேட்ட சின்னம் கிடைக்காமல் பலாப்பழ சின்னம் கிடைத்திருப்பதனால், சரிங்க எந்த சின்னமா இருந்தாலும் என்ன, எங்களுக்கு ஒரு மக்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. மற்ற பன்னீர்செல்வம் வந்து மக்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தினுடைய சின்னம் என்ன அப்படின்னு கேட்டால் பலாப்பழ சின்னம். இதை சொல்லியே நாங்கள் ஓட்டு கேட்போம். மக்கள் வந்து அதிகமாக குழம்புவதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி. எங்களுடைய ஒரே தாரக மந்திரம் பன்னீர்செல்வம் அப்படிங்கிற அடையாளம் மட்டுமல்ல, நீங்கள் 6 பன்னீர்செல்வம் போட்டாலும் சரி, 5 பன்னீர்செல்வத்தை சுயேட்சை நிற்க வச்சாலும் சரி, எத்தனை பன்னீர்செல்வம் நிற்க வச்சாலும் எங்களுக்கு ஒரே ஒரு அடையாளம், முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் சின்னம் என்ன? பலாப்பழ சின்னம். இந்த சின்னத்தை சொல்லி நாங்கள் ஈஸியாக ஓட்டு கேட்க எங்களுக்கு அடையாளமானது முன்னாள் முதலமைச்சருங்கிற ஒரு வார்த்தை போதும். இவர் தான் இந்த முன்னாள் முதலமைச்சருடைய சின்னம் பலாப்பழ சின்னம். இதை சொல்லி மக்களை வந்து ஈஸியாக நாங்கள் வந்து ஓட்டு சேகரிக்க முடியும் அப்படின்னு அவருடைய மகன்களாகிய ரவீந்திரநாத், ஜெயபிரதீப் 2 பேரும் ஒரு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. நாங்கள் வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப்பும் ஒரு நம்பிக்கை வார்த்தையை சொல்றாங்க. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப்பும் ஓட்டு கேட்கிற விதமே தனியா இருக்கிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது செய்த துரோகங்கள், மக்களுக்கு இழைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லி 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 மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு சேகரிக்கிற அந்த விதம் வந்து வேற ஒரு விதமாக இருக்கிறது. அதனால மக்கள் வந்து அதை ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு துரோகி, எடப்பாடி பழனிசாமி வந்து நல்ல விஷயமே செய்யல, மக்களை ஏமாத்திட்டாரு, கட்சியை வந்து பிளவுபடுத்தி இருக்கிறாரு,
கட்சியை பிரிச்சிருக்கிறாரு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடாதீங்க, எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க விடக்கூடாது, முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை மட்டும்தான் ஜெயிக்க வைக்கணும். அவர் ராமநாதபுரத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளை விட ராமநாதபுரம் தொகுதி வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி ரவீந்திரநாத்தும் ஜெயபிரதீப் அவர்களும் மக்களை சந்தித்து ஓட்டு கேட்குறாங்க. இது ஒரு புது மாதிரியாக இருந்தாலும் கூட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு அங்கே இருக்கக்கூடிய கருத்து கணிப்பாக சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்த பதவிக்கு ஏன் அவர் வந்து போட்டியிடணும்? வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டா தான் அவருக்கு உண்டான பங்கு வந்து சட்டமன்ற தேர்தல் தானே. இந்த தேர்தல் எம்பி தேர்தலில் இவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இந்த எம்பி தேர்தலில், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிற்பதற்கு காரணம் அவருடைய பலத்தை நிரூபிப்பதற்காகவும், நமக்கு தொண்டர் பலம் அதிகமாக இருக்கிறது, இது வந்து எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சுக்கணும், என்னை கட்சி விட்டு நீக்கினாலும் சரி, இல்லை வேறு எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் மக்கள் தொண்டர்களின் பலம் என் பக்கம் இருக்கிறது, அதை நிரூபித்து காட்டுறேன் பாரு, அதனால தான் நான் தனியாக நிற்கிறேன், பாஜக கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய ஆதரவில் நான் தனியாக நிற்கிறேன், இதை நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற மிகப்பெரிய ஒரு கொள்கையிலையும் ஒரு சவால்லையும் தான் இவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறாரு. அதனால் இந்த தேர்தலில் வின் பண்ணுறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் இன்னொரு விமர்சனமும் இருக்கிறது. இவர் ராமநாதபுரம் தொகுதியில் நிற்காமல் தேனி தொகுதி, அவருடைய தொகுதி, சொந்த தொகுதியில் நிற்க வேண்டியது தானே, ஏன் ராமநாதபுரம் தொகுதியில் வந்து நிற்கிறாரு? அவருடைய பலம் அப்போ அங்கே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, எங்களுடைய ஒரு நல்ல எண்ணத்துக்காக நான் டிடிவி தினகரனுக்கு வந்து நான் வந்து தேனி தொகுதியை நான் விட்டு கொடுத்துருக்குறேன், அதனால் எங்களுக்கு எந்தவித பாகுபாடோ எந்த ஒரு பிரிவினையோ எங்களுக்கு கிடையாது, நான் மனம் வந்து தான் தேனி தொகுதியை வந்து டிடிவி தினகரன் வழங்கியிருக்கிறேன், அதனால் ராமநாதபுரம் தொகுதியில் எந்த தேனி தொகுதியில் நின்றாலும் சரி, ராமநாதபுரம் தொகுதியில் நின்றாலும் எனக்கு வெற்றிங்கிறது உறுதி, அதனால் ராமநாதபுரம் தொகுதியை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், தேனி தொகுதியை வந்து டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கி அந்த தொகுதியை வந்து விட்டு கொடுத்துருக்குறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில், எம்பி தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஒருவேளை எம்பியாக வெற்றி பெற்று எம்பியாக ஆகிவிட்டால் அவர் அடுத்த நடவடிக்கை என்ன இருக்கும்? ஒருவேளை எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்குள்ளே போவாரா, இல்லை அந்த பதவியை வந்து என்ன செய்வார், இல்லை சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது, அதை எப்படி எதிர்கொள்வார் அப்படின்னு பார்த்தா, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதற்கு காரணம் தன்னுடைய பலத்தை, தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள் அப்படிங்கிற அதை வந்து நிரூபித்து ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால இந்த தேர்தலை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை அவர் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நிற்கிறாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதி வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெல்வார் அப்படிங்கிற பரபரப்பு தகவல் ஒரு தேர்தல் களமாக வருகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.